தெய்வம் உங்களுக்கு முன்னால் உங்கள் வீட்டில் நிற்கும். அதுக்கு தான் சொன்னாங்க, தலைவாசல் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம்னாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, சார் எங்கள் வீட்டில் சாமியே இல்லைன்னு சொல்கிறாங்க சார், குலதெய்வமே இல்லைன்னு சொல்கிறாங்க சார். குலதெய்வம் தான் சார் குழந்தை, குலதெய்வம் தான் சார் பொருளாதாரம், குலதெய்வம் தான் காதல், 5ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம், இதெல்லாம் சொல்கிறோம்ல. அப்போ இந்த 5ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த பொருளாதாரம் கெட்டு போய்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம்ல. இதற்கெல்லாம் நடைமுறை சிக்கலால் வரக்கூடிய வினை தானே. நம்முடைய தாத்தாவோ பாட்டனோ போட்டனோ செஞ்ச வினை தானே நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் அதை பற்றி நம்ம சிந்திக்கலை? ஒரு நாளாவது சிந்திச்சிருக்கோமா? நம்ம அப்பா தாத்தன் பாட்டங்காலத்தில் சம்பாரித்து வச்ச சொத்தை எத்தனை பேர் விற்றுருக்கோம்? எத்தனை பேர் நம்ம அப்பா தாத்தான் பாட்டன் சொன்னதை சரியாக கடைபிடிக்காமல் போயிருக்கோம்? இதெல்லாம் உண்மையா இல்லையா? அப்போ இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்கோம், எவ்வளவு விஷயங்களை கடந்து வர முடியாமல் துடிச்சிருக்கோம். எத்தனை பேர் நமக்கு சொன்ன விஷயத்தை நம்ம கேட்காம நம்ம நோக்கத்துக்கு போயிருக்கோம். அந்த வினைகள் எத்தனை? இப்போது சார் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, அந்த நிலைப்பாடுகள் உங்கள் மனசுக்குள்ளே வரும். என்ன சார் இது அந்த காலத்தில் சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க, நம்முடைய ஆடை இல்லாமல் நம்முடைய வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுல என்ன வந்துட போகுது? அது 4 செவத்தையும் அடைச்சிட்டு தானே குளிக்கிறோம். எல்லா இடங்களிலும் நல்ல சக்திகளும் தீய சக்திகளும் குடி இருக்குங்க. எதிர்மறையான சக்திகள் அதிகமாக இருக்கு, நேர்மறையான சக்திகளும் அதிகமாக இருக்கு. அப்போது நாம் பாத்ரூம் சுத்தமாக வச்சுக்கிறோம், நல்ல ஆடையை கட்டிட்டு குளிக்கிறோம். ஆடை கட்டா நீங்கள் ஒரு விஷயம் கேளுங்க, அரை குறையான ஆடையை பார்க்கிற போது தான் இங்கே தவறு நடக்குது. ஏன் நடக்குது? அரை குறையான ஆடைகள் இல்லைன்னா யாரும் அங்கே பார்க்க மாட்டான். அது பார்க்கறனால தான் இவன் ஏதோ ஒரு தவறு பண்ணுற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுது. இவன் ஏதோ ஒரு தவறான சூழ்நிலைக்கு போயிடுறான். காரணம் என்ன? அங்கே ஏதோ ஒரு தவறு இருக்குது. இவன் போகிற இடத்துல பார்க்குற இடத்துல ஒரு தவறான இடத்த பார்க்கும்போது அவன் தப்பு செய்ய தோணுது. அப்போது அங்கே நல்ல சக்திகள் ஒழிஞ்சிக்குது, தீய சக்திகள் உடம்புல பூந்துக்குதா இல்லையா? ஏன்? அந்த ஆடை சரியில்லாத போது தானே. அதுபோல தான் நாம் எங்கே குளித்தாலும் சரி, ஆற்றுல குளித்தாலும் சரி, குளத்தில் குளித்தாலும் சரி, கடலில் குளித்தாலும் சரி, வீட்டில் குளித்தாலும் சரி, ஆடையின்றி குளிப்பதை முற்றிலுமாக தவறுங்கள். இப்போதிருந்தே நமது குழந்தைகளையும் பழக்குங்க, குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நீ எப்படி குளித்தாலும் சரிப்பா, ஆற்றுல குளிக்கும்போது ஆடை போட்டு தான் குளிக்கணும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆறு குளங்களில் குளிக்கும்போது சிறுநீர் கழிப்பாங்க. மிகப்பெரிய தவறு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நம்ம தண்ணியில், அதுவும் சந்திர தோஷத்துக்கு வர்ண பகவானுடைய தோஷத்துக்கு ஆளாகிறோம். வர்ண பகவானுடைய தோஷத்துக்கு ஆளானால் பொருளாதார கஷ்டம் வருதுங்க. தண்ணி தாங்க செல்வம், தண்ணியை குடிச்சா தான் உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சா மட்டும்தான் வாழ முடியும். அப்போ இந்த வர்ண பகவான்கிறது செல்வம், வனம். இந்த தண்ணீரை எப்போது மதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதே நம்ம வீட்டில் பல லட்சம் சேவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துடும். தேவையில்லாமல் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறது, அடிக்கடி வீட்டை கழுவுறேன் துடைக்கிறேன், கழுவு கொண்டு தான் துடைக்க வேண்டியதான், ஒரு கணக்கு இருக்குது. எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் அதிகப்படியாக தண்ணீர் செலவழிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் அதிகப்படியான செலவு காத்திருக்கு, ஏகப்பட்ட பணச்செலவு இருக்குது, பொருளாதார கஷ்டம் இருக்கு. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு விஷயத்தை அங்கே சொல்லி காட்டினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிருஷ்ணர் செஞ்சது சரியா? கோவிலுடைய ஆடைகளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே, அப்புறம் கிருஷ்ணான்னு கையை தூக்கி ஏந்தி கும்பிட விட்டானேன். அதெல்லாம் சும்மா கதைக்காக சொல்லலாம். கிருஷ்ணர் அப்படி சொல்லலை. ஆடை இல்லாமல் குளிப்பது தோஷம்ப்பா, உனக்கு தோஷமாக அது மாறும், உன்னை வறுமையில் ஆழ்த்திவிடும், வர்ணபகவானுடைய தோஷத்துக்கு ஆளாயிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த புத்திமதிகளை சொல்லி, இறைவனை ஒரு மனதோடு தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆடை வரும் என்று சொல்லி அதன் பிறகு அவ்வளவு பேருக்கும் ஆடையை கொடுத்தவர். பாஞ்சாலி கடைசி வரை போராடி கடைசி நேரத்தில் கண்ணா என்னை காப்பாற்று என்றவுடன் ஆடையை கொடுத்தவர் கண்ணன்.